Hello students, நம்ம இந்த வீடியோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்ன குவார்டர்லி எக்ஸாம்ல நிச்சயமா வரும் அப்படின்ற மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருக்கேன் பசங்களா. சோ இதுல இருக்கிற क्वेश्चंस மட்டுமே நீங்க படிச்சா போதும். உங்க குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம பசங்க எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம் எக்ஸெப்ட் கம்பல்சரி. சோ கம்பல்சரி மட்டும் தனியா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வந்து இமேजेस போடுறேன். அந்த क्वेश्चन மட்டும் படிச்சா போதும்பா. சோ அதுக்கு நீங்க நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை ஆல்னு செட் பண்றீங்க. அப்படியே நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்னும் யாரால ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ போய் ஜாயின் பண்றீங்கப்பா. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி. அடுத்த வீடியோ கண்டினியூஸாக போட்டுனே இருக்கேன். இன்னொரு மெயின் மேட்டர்ப்பா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி பாட்னி ஓகேங்களா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டேன். இன்னும் பயாலஜி மட்டும் தான் போடாமல் இருக்கேன், அதுவும் போட்டுருவேன். ஸோ மற்றதெல்லாம் போட்டிருக்கேன் பார்க்கலாம் பார்த்துருங்க. அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படித்தாலே போதும். எல்லா சப்ஜெக்ட்லையும் பக்காவாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் what is a computer, distinguish between data and information. Third one, what are the components of a CPU. Fourth one, what is the function of memory. ஓகேங்களா 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் what are the characteristics of a computer. Second one, write short note on impact printer. Third one, write the characteristics of 6th generation. Fourth one, write the significant features of monitor. ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க்ப்பா. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 தான். எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம். செகண்ட் ஒன், டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் எ கம்ப்யூட்டர். சரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. ஸோ உங்களுக்கு வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ் குறைச்சிடுறேன் ஓகேங்களா கொஸ்டின்ஸை. சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டேட்டா. செகண்ட் வந்து கன்வெர்ட் 46 இன்டு பைனரி. நெக்ஸ்ட் லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம்ஸ் ஃபார் கேரக்டர்ஸ் இன் மெமரி ஓகேங்களா. So 3 மார்க் பொறுத்த வரைக்கும் convert 150 into binary, then convert that binary into octal. Second one, write short note in ISCII. Third one, add இது பார்த்து வச்சிங்க. 5 மார்க்கில் இந்த find ones complement 2's complement பார்த்து வச்சிங்க. கம்பல்சரி கேட்பாங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த 2 கொஸ்டின் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதோட பார்ட் 2 கண்டினியூஷன் வரும் உங்களுக்கு. அடுத்த சாப்டர் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா, ரைட் ஏ ஷார்ட் நோட் அண்ட் NAND கேட்டு, ரைட் த அசோசியேட்டிவ் லாஸ். ஃபோர்த் ஒன், வாட் ஆர் டெரைவ்ட் கேட்ஸ் ஓகேங்களா. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் XNOR கேட். செகண்ட் ஒன், ரீசன் அவுட் வை த NAND and NOR ஆர் called universal gates. Third one, write the De Morgan's law. Most important question பசங்களா. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் explain the fundamental gates with expression and truth table. பார்த்து வச்சுங்க. ட்ரூத் டேபிள்லாம் மோஸ்ட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஷனாக பண்ணுறீங்க, ஆனால் வெரி வெரி ஈஸி பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 3 பொறுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் what is an instruction, what is program counter, what is HDMI, which source is used to erase the content of EEPROM ஓகேங்களா. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் differentiate component organization from computer architecture. Second one, classify the microprocessor based on the size of the data. Third one, write down the interfaces and ports available in a computer. Fourth one, differentiate CD and DVD ஓகேங்களா. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ மைக்ரோ ப்ராசஸர், அப்புறம் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எந்த ஒரு கொஸ்டின் இதில் சொல்கிறதுலாம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்கப்பா. நான் சொல்கிறத நீங்கள் இப்போயே பக்காவாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லியில் எந்த ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ண மாட்டேங்க சரிங்களா. ஸோ ஆஃப் இயர்லிக்கும் இதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செகண்ட் ஒன், வாட் இஸ் ஏ GUI. Next, third one, what are the security management features available in operating system. Fourth one, what is multiprocessing. 3 mark பொறுத்த வரைக்கும் first one, list out the key features of operating system. Second one, write in out on multiprocessing ஓகேங்களா. So next 5 mark by explain the concept of distributed operating system along with its advantages. Second one, explain the process management algorithms in operating system ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து சாப்டர் 5 பா. சாப்டர் 5 பொறுத்த 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நோன் அஸ் மல்டிடாஸ்கிங். செகண்ட் ஒன், வாட் ஆர் கால்டு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். தேர்ட் ஒன், ஹவு வில் யூ ரீநேம் எ ஃபைல் ஓகேங்களா. தேர்ட் ஒன், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செகண்ட் ஒன் வந்து ரைட் இன் அவுட் ஆன் ரீசைக்கிள் பின்னு. தேர்ட் ஒன், ரைட் த 2 ways to create a new folder. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க பார்த்து வச்சுங்க. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ணாதீங்க பசங்களா, கம்பல்சரி படிச்சிருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ அடுத்து சாப்டர் 6 பா. ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் அண்ட் அல்காரிதம். செகண்ட் ஒன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அன் அல்காரிதம் அண்ட் எ ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா when do you say that the problem is algorithmic nature. Second one, what is the format of the specifications of an algorithm. Third one, what is abstraction. most important repetitive questions. அதனால் கண்டிப்பாக இந்த கோட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டினை. சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா why is function and abstraction. How do we refine a statement. Next 3 மார்க்கில் what is case analysis. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லலாம்.
5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அல்காரிதம் ஃபார் ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, பார்த்து வச்சிங்க இந்த கொஷினை. 5 மார்க் கொஷின் தான், இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வாட் இஸ் அன் இன்வேரியன்ட், டிஃபன் லூப் இன்வேரியன்ட் ஓகேங்களா. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வாட் இஸ் மீன் பை எ டோக்கன், name the token available in C++, what are keywords, can keywords be used as identifiers. 3 மார்க்கில் differentiate equal to and இது பார்த்து வச்சுங்க. what is the use of a header file. third one why is main function வந்து ஸ்பெஷல். 5 மார்க்கில் what are the types of error, இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் write a short note on const keyword with an example .h data type இது. ஸோ what is the use of set format manipulator. நெக்ஸ்ட் வந்து what is reference variable, what is the use. 3 மார்க்கில் what are the arithmetic operation in C++, differentiate unary and binary arithmetic operators, give example for each of them ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கோட்டர்லிக்கான போர்ஷனு. ஸோ இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஆல்ரெடி எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் மேக்ஸிமம். சப்போஸ் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்த தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டுப்பா. மெயின் மேட்ரு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த தொடர்ந்து போடுற பசங்களாம் மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பாய்.